ஆண்டாள் கோவிலின் தேர் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய தேர்னு சொல்லப்படுது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கோவிலில் தேரோட்டம் நடந்ததுக்கான பல ஆதாரங்களும் இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்க நாராயணர் என்ற ஜீயரோட கனவுல ஆண்டாள் தோன்றியதாகவும் ஆண்டாள் உத்தரவிட்டு தான் இந்த தேர் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது. பல மர சிற்பங்களும் 9 மர சக்கரங்களும் அலங்கார பதாகைகளும் உச்சியில கும்பமும் 9 பெரிய வடமும் கொண்டு 1950க்கு முன்னாடி பிரம்மாண்டமா கோவிலை சுற்றி தேர் வலம் வந்தது. அந்த நாட்கள்ல கோவிலோட கோபுரமும் தேரோட கொடியும் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பார்த்தா கூட தெரியும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மரச்சக்கரங்கள் சேதமடைஞ்சதுனால 18 ஆண்டுகள் பெரிய தேர் ஓடாமலேயே இருந்தது. அதுக்கு பதிலாக சிறிய மாற்று தேர் பயன்படுத்தி தேரோட்டத்தை நடத்தினாங்க. 1974 தேர் புதுப்பிக்கப்பட்டு தேரோட்டம் நடந்தபோது மேலடுக்கு சரிந்ததுனால பெரிய விபத்தே ஏற்பட்டுச்சு. அதனால மேலடுக்கு குறைக்கப்பட்டு தேரோட வடிவத்தை கம்மி பண்ணாங்க. அதுக்கு அடுத்த வருஷங்களில் ஒரு வருஷம் என்ன இருக்குன்னா, தேர் 4 ரத வீதிகளை சுற்றி வர்றதுக்கு மட்டுமே 3 மாதங்கள் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 1986ஆம் ஆண்டு இந்த தேருக்கு 4 பக்கமும் இரும்பு சக்கரம் பொருத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சக்கரமும் 400 டன் எடை கொண்டது. அதுக்கப்புறம் ஒரு வாரத்திலேயே தேர் சுற்றி நிலைக்கு வந்துருமாம். அதுக்கப்புறம் இப்போ ஹைட்ராலிக் பிரேக்கு புல்டோசர்னு தொழில்நுட்ப உதவியோட இக்கோயில் தேரோட்டம் 2லிருந்து 3 மணி நேரத்தில் சிறப்பாக நடந்து முடியுது. (22/7/2023) உலக புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலின் ஆடிப்பூர தேரோட்டம். காலை 6 மணியிலிருந்தே பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது. பல ஊர்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து ஆடி பாடி கொண்டாடி ஆண்டாளையும் பெருமாளையும் தரிசிக்க வந்திருந்தனர். எனக்கு வத்திராயிருப்பு தாலுகா கொடிக்குளம் கிராமம். நான் ஆண்டாள் கோயில் பக்தர். ஒவ்வொரு ஆண்டும் மட்டும் இல்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரும்பொழுதெல்லாம் ஆண்டாளை தரிசிக்கிறது எங்களுடைய வழக்கம். நேரம் சரியா 8 மணி 5 நிமிடங்கள் ஆகும்போது 75 அடி உயர பிரம்மாண்ட தேர் 4 ரத வீதிகளையும் சுற்ற 7 வடங்களோடு பக்தர்களின் உதவியுடன் புறப்பட்டது. தேரை இழுத்த பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என பெருமாளின் நாமத்தை கூறி தேரை இழுத்தனர். பச்சை கொடி காமித்தால் தேரை இழுக்க வேண்டும் என்றும், சிகப்பு காமித்தால் தேரை நிப்பாட்ட வேண்டும் என்றும் அர்த்தம். நான்கு ரத வீதிகளில் உள்ள வளைவுகளில் மட்டும் தேர் திரும்புவதற்கு சற்று நேரம் எடுத்துக்கொண்டாலும் மற்றபடி தேர் விறுவிறுவென சென்று கொண்டிருந்தது. கோவில்களில் பொதுவாக சுவாமிக்கு தனியாக அம்பாளுக்கு தனியாக தேர் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் பெருமாளும் ஆண்டாளும் மணக்கோலத்தில் காட்சியளிப்பதனால ஒரே தேரில் ஆண்டாளும் ரங்கமன்னாரும் மணக்கோலத்தில் இருந்தரில் இருக்கிறாங்க. இது வேறெங்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு. தேருக்கு பின் தேரை தள்ளுவதற்கு 2 புல்டோசர் இயந்திரங்களும் அதன் பின்
தேரின் சக்கரத்திற்கடியில் வைக்கும் சக்கைகளை எடுத்து செல்ல 2 லாரிகளும், பயன்படுத்திய சக்கைகளை கொண்டு செல்ல 2 டிராக்டர்களும், 3 ஆம்புலன்ஸ்களும், 2 தீயணைப்பு வண்டிகளும் தேருக்கு பின் வந்து கொண்டே இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த தேரை 3 மாத காலங்களாலாம் இழுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹைட்ராலிக் பிரேக்கு, புல்டோசர்னு தொழில்நுட்ப உதவியோட 3 மாதங்கள்லேருந்து வெறும் 2 மணி நேரங்களாக இந்த கால அளவீடு குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது இன்றைக்கி உள்ள தேரோட்டம் 2 மணி நேரத்தில் முடியுது. ஒரு காலங்களில் 2 மாதம் 3 மாதம் ஓடிச்சு. அந்த 2 மாதம் 3 மாதம் கஷ்டம் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி மிஷின் ஏரியாவை கொண்டு 2 மணி நேரத்தில் தேர நிலைக்கு சேர்த்துட்றாங்க. இது நான் 18 வயசுலேருந்து தேர் இழுக்கேன். இன்றைக்கி எனக்கு வயசு 67. அந்த 67 நாங்கள் இழுக்கும்போது இருந்த உற்சாகம், கரவோசங்கள், கோயந்தா நாமங்கள் இன்றைக்கி 2 மணி நேரத்தில் முடியுது. 3 மாதம் தேர் அப்படி இழுக்கும்போது அந்த கரவோசம் இந்த ஊரில் விழுந்துட்டே இருக்கும். கோயந்தானா டெய்லி 2 வேளை விழும், காலையிலும் நைட்டும். இறுதியில் 2 மணி நேரத்துக்குள்ள தேர் நிலைக்கு வந்ததும் பக்தர்கள் கைத்தட்டி ஆரவாரமிட்டு கொண்டாடினாங்க. இந்த ஆண்டு தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. எந்த அசம்பாவிதங்களும் இல்லை. அறநிலைத்துறை மட்டுமல்ல, காவல்துறையும் சேர்ந்து அதிகாரிகளும் நல்ல முறையில் நடத்தி கொடுத்தாங்க. ஒவ்வொரு திருவிழாவில் தேர் ஒடிஞ்சிருச்சு, முட்டு சரிஞ்சிருச்சுன்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் அந்த ஆண்டாளுங்கிற சக்தி அந்த தேரில் சயனித்து இருக்கிறதுனால திருவிழா சிறப்பாக நடந்தது. நாங்கள் பாகவதர்கள், அடியார்கள், அதெல்லாம் நாங்கள் சங்கு சக்கரம் போட்டு அடியார்கள். எங்களுக்கு இந்த அடியார்களுக்காக இந்த தாயார் இந்த சேவைக்கு நாங்கள் வந்துக்கிறோம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்துக்கிறோம், திருக்கச்சி நம்பி பூந்தமல்லியிலேருந்து வந்துக்கிறோம். அதெல்லாம் இந்த பாக்கியத்தை நாங்கள் பெருமாக நினைக்கிறோம். இன்றைக்கி ஜாலியாக வரேன், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக தேர் இழுத்து ஜாலியாக இருந்துச்சு. தேரோட்டம் எப்பயும் எல்லா வருஷம் போல் செம்மையாக இருந்தது. மார்னிங் செம்ம கூட்டம், டோட்டலாக என்ஜாய் பண்ணோம். இறுதியாக தேரோட்டம் சிறப்பாக நடந்து முடிய காரணமாக இருந்த காவல்துறையினருக்கும், அறநிலைத்துறையினருக்கும், கோவில் நிர்வாகத்திற்கும் மற்றும் பல கல்லூரியிலிருந்து வந்திருந்த NSS மாணவர்களுக்கும், இறுதியாக பொதுமக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.